கர்நாடக மாநிலத்தில் ஹானூர் அருகே அந்தோனிசாமி, ஜான் ரோஸ் பீட்டர், குமார் ஆகிய 3 தமிழர்கள் அந்த மாநில வனத்துறையால் கடந்த 15ஆம் தேதி அதிகாலையில் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரியான உறுப்பினர் மென்ஷன் பண்றேன்னு கேட்டீங்க, நீங்க விரிவாக அதுக்கு நான் வந்து ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கர்நாடக மாநிலத்தில் ஹானூர் அருகே அந்தோனிசாமி, ஜான் ரோஸ் பீட்டர், குமார் ஆகிய 3 தமிழர்கள் அந்த மாநில வனத்துறையால் கடந்த 15ஆம் தேதி அதிகாலையில் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க, சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே இந்த அவையினுடைய கவனத்திற்கு இதை எடுத்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு சுட்டு கொல்லப்பட்ட அந்த 3 தமிழர்களுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்னைக்கு வெளிவந்திருக்கு. அதில் 3 பேருமே சித்திரவதை செய்யப்பட்டு மிக அருகில் நிற்க வைக்கப்பட்டு சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்கன்னு இந்த செய்திகள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மூலமாக தெரிய வந்திருக்கு. 3 பேருக்குமே உடல் முழுக்க படுகாயங்கள் இருந்திருக்கு, விலா எறும்பு முறிக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தெளிவாக சொல்லுது. எனவே இது முழுக்க முழுக்க ஒரு படுகொலை. இந்த படுகொலைக்கு எதிராக இந்த ஆட்சியை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு என்பதை தெரிய விரும்புகின்றேன். குறைந்தபட்சம் அந்த மாநில அரசுகிட்ட விளக்கம் கேட்டு கடிதம் எழுதியிருக்கிறதா? கடந்த வாரம் கர்நாடக முதலமைச்சர் அந்த தென்மண்டல மாநாட்டிற்காக இங்கே வந்தார். அப்போ நேரிலையாவது தமிழ்நாடு அரசு தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறதா? கர்நாடகா மாநில காவல்துறைக்கு பதிலாக ஒரு மேல்மட்ட நீதி விசாரணை செய்ய தமிழ்நாடு வலியுறுத்தணும்னு நான் ஏற்கனவே இந்த அவையில் குறிப்பிட்டிருக்கிறேன். அது சம்பந்தமாக இந்த மாநில முதலமைச்சரோடு ஏதாவது அழுத்தம் கொடுக்கப்பட்டதா? இந்த பிரச்சனை நடந்த உடனே முதலமைச்சரோ அமைச்சரில் இருப்பவர்களோ கர்நாடகா போய் இறந்த தமிழர்களுடைய குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்லியிருக்க வேண்டும். இந்த மாதிரியான உறுப்பினர் மென்ஷன் பண்றேன்னு கேட்டீங்க, நீங்க விரிவாக அதுக்கு நான் வந்து கவன ஈர்ப்பு தீர்மானமே எடுத்திருக்கலாம். இது 3 அமைச்சர் ஏற்கனவே விரிவா பதில், சட்டத்துறை அமைச்சர் எனக்கு விரிவா பதில் சொல்லிட்டாங்க, வனத்துறை அமைச்சர் அதை பற்றி பதில் சொல்லிட்டாரு. இப்போ நீங்க மென்ஷன் பண்ணிட்டீங்க, அதாவது பிரேத விசாரணையில் நடந்திருப்பதற்கும் ஏற்கனவே வெளியிடப்பட்ட அறிக்கைக்கும் கர்நாடகா சொன்னதற்கும் சம்பந்தம் இல்லை சொல்லிட்டீங்க. அதுதான் மென்ஷன் பண்ணிட்டீங்க. அது குறித்து அமைச்சர்கள் பதில் உரையை தயார் செய்த பிறகு விரிவாக எடுத்து பேசலாம். அது வாய்ப்பு தரேன், விரிவாக அதை பற்றி பேசலாம். இல்லை அது சொல்லியாச்சு. அதுதான் பிரேத பரிசோதனை முடிந்த பிறகு அந்த ரிசல்ட்டை பற்றி சொல்லிட்டீங்க. அதுக்கு வந்து உரிய பதிலை மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் பெற்று நம்மளுக்கு பதில் அளிப்பார். மைக் 3 தமிழர்களுடைய மரணத்திற்கு நீதி கிடைக்க தமிழ்நாடு அரசு முழு முயற்சிகள் எடுக்க வேண்டும், துணை நிற்க வேண்டும். அவங்க குடும்பத்திற்கு தேவையான நிதி உதவியும் சட்ட உதவியும் அரசு செய்ய வேண்டும் என்று உங்களோட கவனத்துக்கு கொண்டு வருகின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பதிலை கிடைத்த பிறகு இது இந்தோ அல்லது நாளே அவர் விவர அறிக்கை அவர் அளிப்பார்கள். மாண்புமிகு உறுப்பினர் டாக்டர் MS ரவி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி 50 கீழ் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வினை குறித்து மாண்புமிகு தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களின் கவனத்தை ஈர்க்க விழைகிறேன். மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், தமிழ்நாட்டில் தற்பொழுது ஹீமோஃபிலியா என்ற அரிய வகை நோயினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் சுமார் 2750 பேர் உள்ளனர். தமிழ்நாடு அரசு இந்த அரியவகையினால் பாதிக்கப்பட்ட நோய்களின் அவசர நிலையை தாயகத்தோடு பரிசீலனை செய்து எமிசிசிமேப் என்ற மருந்து தமிழகத்தில் விலையில்லாமல் நோயாளிகளுக்கு வழங்குவது குறித்து அரசின் கவனத்தை ஈர்த்து விழைகிறேன். மாண்புமிகு மக்கள் நலத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விவர அறிக்கை ஒன்று உறுப்பினர்களின் மேசையின் மேல் உள்ள சிறு கணியில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறு அறிக்கை. ஹீமோஃபிலியா என்பது ஒரு அரிய மரபணு கோளாறால் ஏற்படும் இரத்த உறைதல் குறைபாட்டு நோயாகும். இந்நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உறைதல் காரணி ஃபேக்டர் 8 அல்லது உறைதல் காரணி ஃபேக்டர் 9 குறைவாக இருக்கும். இந்நோய்க்கு சிகிச்சையாக குறைவாக உள்ள காரணிகளை நாம் மருந்தாக வழங்குகிறோம். இதில் சவால் என்னவென்றால், ஹீமோஃபிலியா A நோயினால் பாதிக்கப்பட்டவர்களில் 20 விழுக்காடு நோயாளிகளின் உடலில் நாம் சிகிச்சையாக வழங்கும் ஃபேக்டர் 8க்கு எதிராக தடுப்பு எதிரணுக்கள் இன்ஹிபிட்டர் ஆன்டிபாடிஸ் உருவாகின்றன. இவ்வகை மருத்துவ பயனாளிகளுக்கு எமிசிசிமேப் ஒரு சிறந்த மாற்று மருந்தாகும். எனினும் தற்போது எமிசிசிமேப்
மருந்து இந்திய அரசால் தேசிய சுகாதார இயக்கத்தின் அத்தியாவசிய மருந்துகளின் பட்டியலில் சேர்க்கப்படவில்லை. இம்மருந்து இன்ஹிபிட்டர் ஆன்டிபாடிஸ் உருவாகியுள்ள ஹீமோஃபிலியா ஏ மருத்துவ பயனாளிகளுக்கு இரத்த கசிவை தடுப்பதில் குறிப்பிடத்தக்க மருத்துவ பயன்களை கருத்தில் கொண்டு முதல் முறையாக இன்ஹிபிட்டர்ஸ் உடைய ஹீமோஃபிலியா ஏ மருத்துவ பயனாளிகளுக்கு இம்மருந்தினை எமிசிசிபாப் மருந்தினை வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. உறுப்பினர் MS ரவி அவர்கள். மாண்புமிகு மருத்துவக் கல்லூரி மருத்துவக் கல்வி மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களே, அவர்களின் பதிலுரையை படித்து பார்த்தேன். மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். ஹீமோஃபிலியா என்ற மரபின நோயினால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளின் நிலையினை தாயுள்ளத்தோடு கருதி பார்த்து எம்சிசிபாப் மருந்தினை அரசு விலையில்லாமல் வழங்குவதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்வதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு இந்த மருந்து விரைவாக கிடைப்பதற்கும் ஆவணம் செய்ய வேண்டியும் மீண்டும் கேட்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை அளித்த மாண்பு உறுப்பினர் திரு கு ரவி மனோகரன் அவர்கள் இருக்கையில் இல்லை. இருந்தாலும் அதை நான் என்ன கவன ஈர்ப்பு தீர்மானம் என்பதை நான் படித்து விடுகிறேன். பழனி தொகுதி ஆயக்குடி பேரூராட்சியில் உள்ள அரசு மாணவியர் விடுதிக்கு புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டிய அவசியம் குறித்து மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் அவர்கள் இது குறித்து மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விவர அறிக்கை ஒன்று உறுப்பினர்களுடைய மேசையின் மேல் உள்ள சிறு கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனாலும் அது குறித்த கூடுதல் அறிக்கையை நான் படிக்க விரும்புகின்றேன். பழனி தொகுதி ஆயக்குடி பேரூராட்சியில் உள்ள அரசு மாணவியர் விடுதிக்கு புதிய கட்டிடம் கட்டித்தர நமது சட்டமன்ற உறுப்பினர் ரவி மனோகரன் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். கடந்த 17/2/2021 முதல் மாணவியர் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது அந்த கட்டிடம். மேற்படி விடுதியானது பழுதடைந்ததை தொடர்ந்து மாணவியர்களின் கல்வி நலன் கருதி சிவகிரிப்பட்டி கிராமம் திருவள்ளுவர் நகரில் கடந்த 2024 செப்டம்பர் முதல் அனைத்து வசதிகளுடன் கூடிய வாடகை கட்டிடத்தில் 30 மாணவியருடன் விடுதி செயல்பட்டு வருகிறது. நடப்பு 2026-2027 ஆண்டு கல்வியாண்டில் வாடகை கட்டிடத்தில் செயல்பட்டு வரும் ஆயக்குடி பள்ளி மாணவியர் விடுதியில் தங்கி பயில 38 மாணவியர்கள் விண்ணப்பம் சமர்ப்பித்து தங்கியுள்ளனர். பழுதடைந்த கட்டிடத்தினை இடித்து அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிதியாண்டில் 50 மாணவியர்கள் தங்கும் வகையில் 3,70,00,000 மதிப்பீட்டில் விடுதி கட்டித்தர கோரி மாவட்டத்திலிருந்து முன்மொழிவு பெறப்பட்டுள்ளது. மேற்படி மாவட்டத்திலிருந்து வரப்பெற்ற மதிப்பீட்டு அறிக்கையின் அடிப்படையில் தற்போது திண்டுக்கல் மாவட்டம் ஆயக்குடி சமூக நீதி பள்ளி மாணவியர் விடுதிக்கு சொந்த கட்டிடம் கட்டுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதால் விரைவில் மேற்படி விடுதிக்கு சொந்த கட்டிடம் கட்டித்தரப்படும் என்று நான் இந்த அவையில் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். டாக்டர் அருண்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 20 நாட்களுக்கு முன்பு ஒரு 2 வயது குழந்தையின் தாயார் என்னிடம் AML நோயால் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைக்கு சிகிச்சை அளிக்க உதவுமாறு கேட்டுக்கொண்டார். முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தில் 5 லட்சத்திலிருந்து 25 லட்சம் ஆக்கப்பட்டதன் மூலம் அந்த குழந்தைக்கு ஒரே நாளில் 9.5 லட்சம் அனுமதிக்கப்பட்டு போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் சிகிச்சை செய்து அந்த குழந்தை இன்று நன்றாக இருக்கிறது. அந்த குழந்தையின் தாயார் திருவள்ளூர் தொகுதியில் உள்ள அந்த குழந்தையின் தாயார் கண்ணீரோடு நம்ம முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தார்.